நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ்ல இருந்து 4 மாதங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டு அதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. குக்கிங், ஃபயர்மேன், லோயர் டிவிஷன் கிளர்க் போன்ற பணியிடங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க. எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட் ஒன்றும் கொடுக்காம இருந்திருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா, அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபயர்மேனுக்கான ஸ்கில் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நடக்குது வெலிங்டன்ல உள்ள டிஃபென்ஸ் சர்வீஸ் காலேஜ்ல. அது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கா நம்ம வந்து பார்க்கலாம். ஜெனாகிராஃபர், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, சிவிலியன் மோட்டார் டிரைவர், சுக்னி, ஃபயர்மேனுக்கு வந்து 16 போஸ்டிங் மொத்தம் இருக்குது. அன்ரிசர்வ் வந்து 8, ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு வந்து 1. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. இதுக்கான கால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 165 வந்து இருக்கணும். இதுல வந்து நீங்க கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிட்டி வந்து இது ஹைட் வந்து கொஞ்சம் குறைப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெண்டட் வந்து 81.5 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 85 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். விரியாத நிலையில வந்து பாத்தீங்கன்னா 81.5, மார்பு விரிந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா 85 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டான மூடைய வந்து பாத்தீங்கன்னா 63.5 கிலோ உள்ள ஒரு வெயிட்டான மணல் மூட்டைய வந்து பாத்தீங்க அப்படின்னா 183 மீட்டர் வந்து ஒரு 96 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2.7 மீட்டர் உள்ள லாங் ஜம்ப் தாண்டுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் உயரமுள்ள ரோப்ல வந்து நீங்க உங்க கைகளால அந்த ரோப்ல ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நடக்குது டிஎஸ்எஸ்சி வெலிங்டன்ல. காலைல நீங்க 8 மணிக்கெல்லாம் அங்க வந்து ரீச் ஆயிடுற மாதிரி கேட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கில் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு போயிடணும். ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போயிடணும். அதுக்கடுத்து ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா கொண்டு போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வந்து கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட்லாம் அந்த இதை பேஸ் பண்ணி கூட சில நேரங்களில் அது சம்பந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட தகவல் நீங்க அதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலமா செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே போயிட்டு பதற்றம் அடைய வேண்டாம். அது மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம பாத்தீங்கன்னா 2 வாழைப்பழம் கொண்டு போயிருங்க. வாழைப்பழம், அதுக்கடுத்து தண்ணி பாட்டில், குளுக்கோஸ் பவுடர் வந்து கொண்டு போயிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான அந்த பஞ்சு, அதுக்கான மெடிசன்ஸ் கண்டிப்பா கொண்டு போயிருங்க. காலையில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை வந்து கண்டிப்பா ஒரு இனிப்பு முட்டாயி இல்லைன்னா ஒரு சர்க்கரை வந்து கண்டிப்பா கொண்டு போயிருங்க. கையில ஒரு கர்ச்சீப் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான டி ஷர்ட்டா போடாதீங்க, கொஞ்சம் லூஸான டி ஷர்ட்டா போடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஓடும் போது ஃபுல்லா வேர்வையா இருக்கும். அது மாதிரி ஷூ வந்து நல்லா துவைச்சு அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த லேஸ் இது எல்லாமே நல்லா கட்டிருங்க. முதல்ல ட்ரெஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கங்க. அப்படின்னாதான் நீங்க வந்து அதை வந்து கரெக்டா அட்ட முடியும். ஷூவோட லேஸ் வந்து நல்லா கட்டிருங்க, இறுக்கமா கட்டிருக்குங்க.
வெறுங்காலோட ஓட வேண்டாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.